இந்த மாதிரி வீட்லயே செம டேஸ்டியான வெஜ் மோமோஸ் அண்ட் சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கு முதல்ல ஒரு பெரிய கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், பொடியா நறுக்குன 1 கப் முட்டைக்கோஸ், 1/2 கப் பீன்ஸ், குடமிளகாய், துருவின கேரட், சோயாபீன், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் சோயா சாஸ், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சிருங்க. 15 நிமிஷம் வேகட்டும். சட்னிக்கு சின்ன மிக்ஸி ஜார்ல வெந்நீர்ல ஊற வச்சிருந்த 3 காஷ்மீரி மிளகாய், வேக வச்சு தொலி உரிச்ச 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன் தண்டுகள், மல்லி இலை தண்டுகள், 10 பல் பூண்டு, 2 முட்டைக்கோஸ் இலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மெய்யா அரைச்சிடுங்க. கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து அரைச்ச சட்னியை சேர்த்து 5 நிமிஷம் பச்சை வாசனை போற வரைக்கும் வேக வைங்க. அடுத்து ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, கொஞ்சமா உப்பு, தண்ணி சேர்த்து ரொட்டி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுங்க. பூரி சைஸ்ல சின்ன சப்பாத்தி பண்ணி வச்சுக்கோங்க. காய்கறி ஃபில்லிங்கை சேர்த்து சைடுல தண்ணி தடவி க்ளோஸ் பண்ணுங்க. மோமோ ஷேப் கொடுத்து இட்லி தட்டில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி இந்த மோமோஸை அடுக்கி 10 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான வெஜ் மோமோஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.